இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பிரெட் ஆம்லெட்டில் ஒரு 5 வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல், சீஸ், சிக்கன், பன்னீர், சீஸ் வித் சிக்கன் இந்த 5 வெரைட்டிஸும் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸ்லைஸ் பிரெட், முட்டை, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, கல்லுப்பு மற்றும் தூளுப்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், மயோனிஸ், கேரட், சிக்கன் 65 போன்லெஸ், பட்டர் அண்ட் சீஸ், முட்டைக்கோஸ், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், எலுமிச்சை பழம். பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான க்ரீன் சட்னி மற்ற ஐட்டங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். புதினா, கொத்தமல்லி க்ளீன் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் தனி பிளேட்டில் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். சட்னி மாதிரியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்க வேண்டாம். நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி ஒரு பவுலில் மாற்றிடலாம். முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம், கேரட் மூணையும் நல்லா நீல வாக்கில் ரொம்ப மெலிசாக அரிஞ்சு மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கடையில் வாங்கிட்டு வந்திருக்க சிக்கன் 65 போன்லெஸ் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதையும் தனி பிளேட்டில் எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு முடிஞ்ச வரையிலும் பொடிசாக கட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வெட்டின பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சிக்கன், பன்னீர், சீஸ், பட்டர் அதோட க்ரீன் சட்னி எல்லாம் பக்கத்தில் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் பிரெட் ஆம்லெட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சிடலாம். கல் நல்லா சூடுறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி மவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக நுர வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். கல் நமக்கு தேவையான அளவு சுடியிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை கல்லில் ஊற்றி கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஆம்லெட்டுக்கு மேலே பிரெட்டை 2 பீஸ் கொஞ்சம் தூரமாக வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை நம்ம பிரெட்டுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஆம்லெட் நல்லா வேகிற வரல நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பிரெட்டுக்கு வெளியே இருக்கிற ஆம்லெட்டில் பிரெட் மேலே நல்லா ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுறலாம். அடுத்ததான் நீளமாக இருக்கிற ஆம்லெட்டையும் 2ஆக ஃபோல்டு பண்ணிடலாம். ஒரு 2 முட்டையும் நம்ம திருப்பி போட்டு நல்லா லைட்டான தீயில் வேக விடலாம். அதிகமான தீ வச்சோம்னா உள்ள பச்சை வாசம் அடிக்கும், வெளியே கரியிரும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விடுறது நமக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா செவந்து வந்தோட்டி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதை நமக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி ஒரு மீடியமான ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே டொமேட்டோ சாஸ், மயோனஸ், சோயா சாஸ் மூணையும் லைட்டாக ஆட் பண்ணோம்னா நமக்கு பிரெட் ஆம்லெட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அடுத்ததாக சீஸ் பிரெட் ஆம்லெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேனில் பட்டர் தடவி ஆம்லெட் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். இப்போ அந்த ப்ரெட்டில் ஒரு பீஸ் சீஸ் வச்சாலும் சரி, 2 பீஸ் சீஸ் வச்சாலும் சரி, அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ நல்லா 2 பக்கம் வேக விட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம்னா சீஸ் பிரெட் ஆம்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் ப்ளஸ் மயோனிஸ் லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட்லாம். அடுத்ததான் நம்ம சிக்கன் பிரெட் ஆம்லெட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேனில் பட்டர் தடவி ஆம்லெட் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். ஒரு பிரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ், அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சில்லி ஒரு லேயராகவும், அடுத்ததாக மயோனஸ் ஒரு லேயராகவும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பிரெட்டை ஆம்லெட்டெல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 டைம் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு சிக்கன் பிரெட் ஆம்லெட் ரெடி. இதை நம்ம அப்படியே நமக்கு தேவைக்கேற்ப லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ், மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அடுத்ததாக இப்போ சீஸ் சிக்கன் பிரெட் ஆம்லெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் பட்டர் தடவி ஆம்லெட் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். ஒரு ப்ரெட்டில் பார்த்தோம்னா ஒரு லேயர் நம்ம கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ், அடுத்த லேயரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சில்லி, 3வது லேயராக சீஸ் வச்சு ஃபோல்டு பண்ணிடலாம் ப்ரெட்டை. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 டைம் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு சிக்கன் பிரெட் ஆம்லெட் ரெடி. இதை நம்ம அப்படியே நமக்கு தேவைக்கேற்ப லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ், மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அடுத்ததான் நம்ம பன்னீர் பிரெட் ஆம்லெட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேனில் பட்டர் தடவி ஆம்லெட் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். நல்லா மெலிசாக பன்னீரை நீல வாக்கில் கட் பண்ணி மேலே வச்சிடலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ப்ளஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீரில் பெருசாக டேஸ்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால அது 2யும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பிரெட்டை ஆம்லெட்டெல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 டைம் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே நமக்கு தேவைக்கேற்ப லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ், மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.